மலர் மருத்துவ இலவச விழிப்புணர்வு கல்வி வகுப்பு தொடக்க விழா இனிதே துவங்குகிறது. வையகம் காப்பவரேனும் சிறு வாழை படக்கடை வைப்பவரேனும் பொய்யக தொழில் செய்தே பிறர் போற்றிட வாழ்பவர் எங்கனும் மேலோர். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயன்பட வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் ஓம் ஓம். இது பெரும்பாவலர் பாரதியாரின் வரிகள். நீங்கள் ரோஜாவாகவோ அல்லது தாமரையாகவோ அல்லது சாமந்தி பூவாகவோ இருப்பது முக்கியமல்ல, நீங்கள் பூத்திருப்பதுதான் முக்கியம். யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை, யாரும் தாழ்ந்தவர்களும் இல்லை, ஆனால் யாரும் சமமானவர்களும் இல்லை. இங்கு மக்கள் வெறுமனே தனித்துவமானவர்கள். நீங்கள் தான், நான் தான், யாரையும் யாருடனும் ஒப்பிட முடியாது. அன்பே தெய்வீகத்தை நோக்கிய முதல் படி, சரணடைதலே இறுதிப்படி, மேலும் 2 படிகளே முழு பயணமும் ஆகும். 2 அடிகளை ஒன்றாக எடுத்து வைக்கும் ஆற்றல் இங்கு யாருக்கும் இல்லை. ஒரு நேரத்தில் உங்களால் 1 அடி மட்டுமே எடுத்து வைக்க முடியும். முற்றிலும் உடைந்திருக்கும் பொழுது உங்களால் சிரிக்க முடிந்தால் அடுத்த முறை உங்களை உடைக்க எதுவும் இல்லை இந்த உலகத்தில். இவை அனைத்தும் ஒப்பற்ற ஞானி ஓஷோவின் வரிகள். இவ்விரு ஆளுமைகளின் பிறந்த நாள் வருகிற டிசம்பர் 11 திங்கட்கிழமை. அந்த பிறந்த நாளின் நினைவை போற்றும் வகையில் நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இலவச விழிப்புணர்வு கல்வி வகுப்பு விழாவை துவங்குகிறோம். 11ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு பணி நாளா இருக்கிறதுனால முன்கூட்டி 2 நாட்களுக்கு முன்னதாக இந்த நிகழ்வு எங்களுக்கு ஒருங்கிணைச்சிருக்கிறோம். இங்கு திருவருட்பா வாசித்த செல்வி அர்ஷிதா, பரதநாட்டியம் ஆடிய கலை செல்விகள் யாழினி, வர்ணிகா, ராகமித்ரா, ராஜேஸ்வரி, மிருதங்கம் வாசித்த யோகா, அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். சூரிய நமஸ்காரம் செய்த செல்வன், சூரியதேவ் மற்றும் சந்திரதேவ் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். வரவேற்புரை. தஞ்சாவூர் பைந்தமிழ் அறக்கட்டளை மற்றும் பைந்தமிழ் ஹோமியோபதி மருத்துவமனையின் நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு பல